ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்பயும் போடுறது மாதிரி கறி மசாலா பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இது வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வெங்காயம், தக்காளி ரெண்டுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அடுத்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், நமக்கு அது தெரியும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேவையான மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன மசாலாத்தூள்னால் வீட்டில் உள்ள மசாலையை தான் சேர்த்துருக்கேன். நான் மோஸ்ட்லி வெளியில் உள்ளதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நான் வந்து சேர்த்துருப்பேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருப்பேன். அடுத்ததாக வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா மிளகாத்தூள் வந்து நான் ஏன் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து காஷ்மீர் மிளகாயும் குண்டு மிளகாயும் சேர்த்து அரைச்சிருப்பேன். அதனால் எனக்கு காரமும் கலரு ரெண்டுமே ஒன்றா வந்துடும். நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முன்னாடி எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டோன்னா அது இதாகிடும். அதனால் நான் வந்து மசாலையில் போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அதில் வந்து நல்லா உருளைக்கிழங்க பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு நான் வந்து 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து 1 கிளாஸ் அளவு நான் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரை மூடியை விட கொஞ்சம் கம்மியாக, அரை மூடியிலே அரை மூடி தேங்காயும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றி வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களும் சொல்லுங்கள். டாட்டா.